வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நேற்று எந்த மாதிரி நடந்துச்சு, அதாவது அக்டோபர் 1 என்ன நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட்டு, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம எப்போவுமே நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வச்சிருக்கிறது வந்து அக்டோபர் 1 நிஃப்டி என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா, அதாவது இதுதான் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா. ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணவங்க மேலே இருந்த இந்த சிங்கிள் பிரிண்டில் ரிஜெக்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒரு பேலன்ஸ் தான். ஸோ இந்த இடத்த ஒரு பிபிஓசி ஃபார்ம் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த பிபிஓசி நாளைக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் ஒன்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இதில் ரிஜெக்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு போகும். அகெயின் இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த பீப்பாக்க ரிஜெக்ட் எடுத்துகிட்டு கீழே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா என்னோட அல்டிமேட் கோலாக வந்து 25,300 லெவல் தான் இருக்கும். இந்த மாதிரி நடந்தால் இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செல்லிங்க்கு. அதுக்கு இங்கே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியோடது. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துருச்சுன்றதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலுமே இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் டவுன் தான். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான், ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் தான், பிபிஓசி தான். ஸோ அந்த பிபிஓசிக்கு ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்தால் 52,800 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன். செகண்ட் டார்கெட் வந்து அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். ஒருவேளை இதில் ரிஜெக்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை வந்து மெயின்டைன் பார்க்கணும் நம்ம. நான் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டி. ஸோ சிம்பிள், நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றது பொறுத்து தான் வந்து நம்மளோட அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து ஹிட் பண்ணும் மார்க்கெட். தேர்ட் ஒன் இஸ் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ஒரு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணி செப்டம்பர் 30 வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆச்சு, பி ஷேப், கிட்டத்தட்ட பி ஷேப் மாதிரி. அதுக்கு அடுத்தது அக்டோபர் 1 வந்து ஒரு பேலன்ஸ் மார்க்கெட் பிபிஓசி. இதுலேயும் சேம் கான்செப்ட். மார்க்கெட் இதில் ரிஜெக்ட் எடுத்து மேலே போச்சுன்னா இந்த லெவலை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும், 25,000 அப் சைடுக்கு. இதுவே ஃபின் நிஃப்டியில் டவுன் ஆகுது, இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், இந்த விபிஓசி, அதாவது 24,424 லெவல். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்றதை. ஆல்ரெடி வந்து நிறைய இந்த இஸ்ரேல் ஈரான்குள்ளே நிறைய போர்லாமே ரொம்ப போர் பதற்றமாக இருக்குது. இதுவும் இல்லாமல் செபியோட சில ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டவுனுக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. டவுனுக்கு சில லெவல்ஸை கிளியர் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் டவுன் சைட். மோஸ்ட் ப்ராபப்ளி அப் சைடு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும். உங்களுக்கு எதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட லேர்னிங் வீடியோஸ் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வந்து நோட்டிஃபை ஆகும். நன்றி நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.